முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது புகைப்படங்களை காண்பித்து பிரச்சாரம் செய்து வருவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரமான பதிலடி கொடுத்துள்ளார். தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டன், உங்க கூடயே இருந்தாரு பாவம். 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன், தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படி தான் நான் செயல்படுறேன். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய ஒவ்வொரு படத்தை காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் 3ஆவது வாங்கலையே. இவ மாதிரி வெளியில் பெரிய வீரவசனம் பேசுறார். நாங்கள் பிரதமரை எதிர்க்கிறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரன்னு வெள்ளை கூட பிடிக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடோடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார். அங்கே சரணகதி, இங்கே வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையிலிருந்து தமிழ் ஏங்க யாரு களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி வருவாங்க. ஆக களத்தில் நிற்கிறவங்க பற்றி கவலை இல்லை. மக்கள் யார் வெற்றி பெற நினைக்கிறாங்களோ அவர் தான் முக்கியம். அப்படியெல்லாம் கிடையாது. யார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. அப்போ மிட்டா மிராஸ்தர் பணக்காரன் காலம்லாம் மாறி போய் சாதாரண கிளைச்சலாளர். நீங்கள் நான் பூச்சவர் ஆகலையா, முதலமைச்சர் ஆகலையா? மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது. இன்றைக்கு தொழிலதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது பின்பற்றோம். அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.